ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடப்பட்டியில் இருக்கக்கூடிய தம்பரான் ஊற்றுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தம்பரான் ஊற்றை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். இதே தம்பரான் ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த தம்பரான் ஊற்றோடைய தண்ணி இந்த இதில் தான் நான் அதிகமாக இருந்தது காமிச்சிருந்தேன். தண்ணி இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக கசிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு 1.5 வருஷமாக சரியான மழை இல்லாதனால இந்த தம்பரான் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, ஃபுல்லாக வந்து காஞ்சி போய் கிடக்கு. இந்த அடியில் மட்டும் கொஞ்சம் மட்டும் அந்த ஊற்று வர இடத்துல மட்டும் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் ஊற்று சின்னதாக வர்றதுனால அந்த இடத்துல தண்ணி இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஓடப்பட்டில் இருக்கக்கூடிய தம்பரான் ஊற்றோடைய பிளேஸு. மேலே வந்து மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் இந்த இடத்துல தண்ணி எப்பவுமே வந்து ஊற்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து சரியான முறையில் பெய்யாதனால காஞ்சிருக்கு. இதான் தம்பரான் ஊற்று. எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குன்னு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த மரம்லாம் வந்து பச்சை பசுமையாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டுறோம், ஆனால் வந்து மரம் வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி மரத்தை திரும்ப வந்து நடுறது கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வறட்சிகள்லாம் வந்து வருது. ஒரு மரத்தை வெட்டினா ஒரு 10 மரமாச்சும் நட்டால் தான் நம்ம இயற்கை வந்து நமக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சு போய் இந்த மாதிரி பசுமையான இந்த ஓடப்பட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சு போயிருக்கு. இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த சந்திக்கிறேன். பாபா.